நல்ல பெரியோர்களே, வணக்கம். இன்றைய விடுதலை செய்திகள். சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்த திமுக ஆட்சியின் சாதனைகள் எங்கே? சொன்னதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் அவையெல்லாம் வெறும் ஜூம்லா என்று சொல்லும் ஒன்றிய பிஜேபி அரசு எங்கே? சாதனைகளின் மறுபெயரான திமுக ஆட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். நமது கூட்டணி கொள்கை கூட்டணி. ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மே 5ஆம் தேதி மீண்டும் நமது முதலமைச்சர் கோட்டையில் அமர்வார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் உரையாற்றியுள்ளார். 20க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவை எட்டுவதில் பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன. கூட்டணி கட்சிகள் கேட்ட எண்ணிக்கையை மட்டுமல்ல, விரும்பிய தொகுதிகளை கொடுக்க முடியாத இடர்பாட்டை, இக்கட்டை புரிந்து கொள்வீர்கள் என்பதில் ஐயமில்லை. அதனால் மன வருத்தமும் கசப்பும் ஏற்பட்டிருக்குமாயின் அவற்றிற்காக பொறுத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பிட்டதை விடுதலை நாளேடு தலையங்கமாக தீட்டியுள்ளது. ஒன்றிய அரசு அறிமுகம் செய்த திருநர் சட்ட மசோதா அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் வழக்கம் போலவே எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறியது. மாநிலங்களவையும் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் திருநர் சமூகத்தை பொறுத்தவரையில் வெறும் கொள்கை மாற்றமல்ல, பல ஆண்டுகளாக போராடி சட்ட ரீதியாக தங்களுக்கான மாண்பை உறுதிப்படுத்திய உழைப்பை அளிப்பதாக உள்ளது. தங்கள் பாலினத்தின் மீது இருந்த தங்களது உரிமையை பறிப்பதென்பது கடந்த 10 ஆண்டு காலமாக கட்டி எழுப்பிய தங்கள் உரிமைகள் மீதான தேசத்தின் பார்வையை தவிடுபொடியாக்குவதாகும் என்று திருநர் சமூகத்தினர் கருதுகின்றனர் என்று விடுதலையில் கட்டுரை திட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவிகள் கால் ஊன்ற முடியாததற்கு காரணம் சுயமரியாதை இயக்கமும் அஞ்சா நெஞ்சன் அழகிரி போன்ற தளபதிகளின் உழைப்பும் தான் என்று திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூகுன்றன் புரசைவாக்கத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தின் ஆணிவேர் பட்டுக்கோட்டை அஞ்சா நெஞ்சன் தளபதி அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் கழக பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் டில்லிக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் இது. தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜகவை புறக்கணியுங்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி நீக்கம் குறித்த நோட்டீஸ் மீது எப்போது விவாதம் நடத்தப்படும் என்று மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அவைத் தலைவரிடம் கேள்வி கேட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் சாமியார் மற்றும் ஜோதிடரான அசோக் கராத் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு குற்றம் சாட்டப்பட்டவர் 150க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டியதாக கண்டறிந்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சாலையின் இருபுறமும் மக்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் கூறும்போது, கொளத்தூர் வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் கட்ட தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் இன்று தொடங்க உள்ளார். தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் சூழலில் வேட்பாளர் விவரங்களில் தமிழ் மொழி முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு இணையதளத்தில் தமிழையும் சேர்க்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளின் மோதலால் இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து என்று கபில் சிபில் எம்பி கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் போர் பதற்றத்தால் மற்ற நாடுகளை விட இந்தியாவிற்கே அதிக பாதிப்பு ஏற்படும் என மாநிலங்களவை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் கபில் சிபில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1 முதல் 60 சுங்கச்சாவடிகள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்பவருக்கு கூடுதல் சுமை ஏற்படும் வகையில் ஏப்ரல் 1 நள்ளிரவு 12 மணி முதல் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 5% முதல் 7% வரை இந்த கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பிரதமர் மோடியை அமெரிக்கா பிளாக்மெயில் செய்கிறது. ட்ரம்பின் கட்டுப்பாட்டில் பிரதமர் உள்ளார் என்று ராகுல் காந்தி பரபரப்பாக குற்றம் சாட்டி இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் மிக முக்கிய ரகசியங்களை
அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அவர் டொனால்ட் ட்ரம்பின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் தொடங்குகிறது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகள் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஏப்ரல் 1 முதல் தொடங்குகின்றன. டில்லி, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த முதல் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இது குறித்து இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் செய்தி வெளியிட்டுள்ளார். ஒடிசா முன்னாள் முதலமைச்சரும் பிஜு ஜனதா தளத்தின் நிறுவனருமான மறைந்த பிஜு பட்நாயக் குறித்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் துபே தெரிவித்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பிஜு பட்நாயக்கின் மகனும் முன்னாள் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை நாளேட்டில் இருக்கின்றன. அனைவரும் படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.